நீங்கள் உங்கள் தொழிலை வந்து குளோபலாக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? பெரிய அளவில் உங்கள் தொழிலை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் பண்ணணும், உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ இதுதாங்க. லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய வெற்றி அடையாமல் தோல்வியை அடிக்கடி சந்திக்கிறது வந்து மேக்ஸிமம் 70% பீப்புள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியும் வெற்றி அடைகிறதுக்கு மறுபடியும் போராடிட்டு இருக்கிற நிறையா பேரை வந்து நான் பார்க்குறேன். அது நீங்களும் கூட தான் நான் நினைக்கிறேன். இப்போது லைஃப்பில் சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய அளவில் குளோபலாக அவங்க பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணி வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொரியர் டெலிவரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பண்ணி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிற அமேசான் ஓனர் ஜெஃப் பெசாஸ் பற்றிய சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜெஃப் பெசாஸ் அவரோட வாழ்க்கையில் யூஸ் பண்ண 10 பாயிண்ட்ஸ் வெற்றிக்கான வழிகளாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பை ஜெஃப் பெசாஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை பிக் திங்ஸ். அதாவது பெரிய விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். நம்ம தொழிலை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய வாய்ப்புகள், பெரிய விஷயங்கள், பெரிய அளவில் அதை கொண்டு போகக்கூடிய வழிகள் போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம தேடி வச்சுக்கணும். அதைத்தான் வந்து ஜெஃப் பெசாஸ் ஃபாலோ பண்ணியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திங்க் அபவுட் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தை பற்றின பிளான் வந்து எப்போவுமே இருக்கணும். ஃப்யூச்சரை பற்றிய பிளான் இல்லாமல் வேஸ்ட்டாக வந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. அதனால தான் வந்து பெரிய அளவில் அவரோட கம்பெனியை வந்து கொண்டு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்ட் கொடுத்தா போதும், இன்றைக்கி சேலரி கொடுத்தா போதும், இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பை வந்து டைம் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு பெரிய தோல்வியை சந்திச்சுட்டு ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போது பெரிய அளவில் ஒரு தொழிலை கொண்டு போகணும் அப்படின்னா இன்றைக்கி நாளை வந்து இன்றைக்கி டேவை வந்து பாஸ் பண்ணாமல் பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, எதிர்காலத்தில் நம்ம அந்த வளர்ச்சியை எப்படி அடையிறது அப்படிங்கிற பிளான் வந்து கண்டிப்பாக மனசில் இருக்கணும். அப்படி பிளான் பண்ணி ஃப்யூச்சரை பற்றிய பிளான் இல்லாமல் எதை பண்ணாலும் அது தோல்வியில் தான் அமையும் அப்படிங்கிறதா ஜெஃப் பெசாஸ் சொல்கிறாரு. தேர்டு வந்து, ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு, முடிவுகளை வந்து ரொம்ப தெளிவாகவும் கேர்ஃபுல்லாகவும் எடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து டெசிஷன் எல்லாமே வந்து டீம், நிறைய பேர் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. டீமாக ஒர்க் பண்ணி 4 பேர் சொல்கிற ஒரு முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் மைண்டில் இருப்பாங்க. ஆனால் நிறையா சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த முடிவுகள் வந்து கடைசியாக வந்து யார் லீடரோ அந்த லீடரோட கையில் தான் அந்த முடிவு இருக்கணும். ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது ஃப்யூச்சரை மைண்டில் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கப்படாத முடிவுகள் பெரிய தோல்வியில் முடியும் அப்படிங்கிறத வந்து ஜெஃப் பெசாஸ் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணதுனால தான் இந்தளவு வேர்ல்டு வைடு ரீச் பண்ண முடியுது. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. நிறைய பேர் வந்து கொரியர் சர்வீஸு, டெலிவரி பார்ட்னர்ஸாக வந்து லோக்கலில் வந்து சின்ன டவுனில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் போட்டு ரன் பண்ணுவாங்க. அவங்களே வந்து பல விஷயங்கள் லேபர்ஸ்னாலேயோ ட்ராவல்னாலேயோ எக்ஸ்பென்ஸ்னாலேயோ ஃபேஸ் பண்ணும்போது வேர்ல்டு லெவலில் ஒரு கம்பெனி, ஒரு டெலிவரி பார்ட்னரை வந்து உருவாக்கி ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார், ஒவ்வொரு முடிவும் எப்படி கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு முடிவும் வந்து டெய்லியும் டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்படி டெசிஷன் எடுக்கும்போது சிங்கிள் மேன் யார் லீடரோ வந்து கேர்ஃபுல்லான முடிவுகள் வந்து எடுக்கணும். ஃப்யூச்சரை மைண்டில் வச்சு, கஸ்டமரை மைண்டில் வச்சு தான் வந்து எந்த முடிவும் எடுக்கணும். கம்பெனி சைடில் முடிவு எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர், நாட் ஆன் த காம்படிட்டர். 4வது பாயிண்ட். 4th பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் நம்ம பிஸ்னஸ் இன்னொருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த காம்படிட்டர் என்ன பண்ணுறாரு, அவரை எப்படி நம்ம வின் பண்ணுறது, அவர் என்ன மாதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாருன்னு மைண்டில் வச்சு தான் வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் காம்படிட்டரை பார்க்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர். கஸ்டமரை மட்டும் பாருங்கள். நீங்கள் யாருக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த கஸ்டமரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய தேவைகள் என்னமோ அதை பூர்த்தி செஞ்சாவே வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஜெஃப் பெசாஸ் ஃபாலோ பண்ணியிருக்காரு. தேர்டு வந்து, அடாப்ட் டு டே 1 மென்டாலிட்டி. இது 5th பாயிண்ட்டுங்க. 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா,
முதல் நாள் நம்ம தொழில் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறோமோ அதே மென்டாலிட்டியில் தான் வந்து டெய்லியும் நம்ம இருக்கணும். நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டில் நம்ம புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். டே 2 டே 3 வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அந்த தொழில் மேல் இருக்கிற ஆர்வம் வந்து கம்மியாயிடும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளையே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டே 1 நம்ம என்ன மைண்டில் இருந்தோமோ அதே ஹாப்பினஸில் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஜெஃப் பெசாஸ் சொல்கிறார். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, சூஸ் டு டூ ஹார்ட் திங்ஸ். அதாவது நம்ம கடுமையான விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா ஈஸியான சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுறதுனால அந்த வெற்றி அமைஞ்சிடாருங்க. ஒரு ஈஸியான விஷயத்தை எடுத்து பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யும் வரையில் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமோ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு முயற்சி எடுக்கும்போது தோல்வி அடைவோம். கண்டிப்பாக வந்து அந்த தோல்வியை மறுபடியும் வந்து ரீப்ராக்டிஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதைத்தான் வந்து அவர் சொல்கிறாரு, சூஸ் டு பி ஹார்டு. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் ட்ரையல் அண்ட் மிஸ்டேக்ஸ். அதாவது ஒரு ட்ரையலை வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறீங்க, ஒரு ட்ரையலாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்லேருந்து வர்ற தவறுகளை வந்து சரி பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம முன்னேறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயமா ஜெஃப் பெசாஸ் சொல்கிறாரு. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபாலோ யுவர் பேஷன். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் ஆர்வமுடன் அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம செய்கிற தொழிலை வந்து சாதாரணமாக செய்யாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கிற பிஸ்னஸை எடுத்து பண்ணால் மட்டும்தான் வந்து வெற்றி அடைய முடியும். இதில் என்ன சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வின் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் வின் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைம் பார்க்காம வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நீங்கள் நல்ல பொறுமையை யோசிச்சு பாருங்கள், ஹார்ட் ஒர்க் டைம் பார்க்காம வேலை செய்கிறது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்வமாக ஈடுபடும் போது தான் வந்து நேரம் காலம் பார்க்காம கடுமையாக வேலை செய்ய முடியுது. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் பேஷனாக இருக்கீங்களோ அதை தேர்ந்தெடுத்து பண்ணும்போது வெற்றி அடைகிறது நிச்சயம் அப்படின்னு ஜெஃப் பெசாஸ் சொல்கிறார். டைவர்சிஃபை யுவர் பிஸ்னஸ். இது 9th பாயிண்ட்டுங்க. அதாவது ஒரு தொழில் வந்து வளரும்போது படிப்படியாக வளர்ந்துட்டே போயிட்டுருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே வளரும்போது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது. அப்போது அந்த மாதிரி வளரும்போது டைவர்சிஃபை பண்ணுங்கள், பிஸ்னஸை வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கள். அதாவது இன்கம் சோர்ஸ் பல விதமாக வர்ற மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ் அதிகம் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக பிளான் பண்ணி தெளிவாக பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது டைவர்சிஃபை அப்படின்னா வேலை, ப்ராடக்ட்டு, அதாவது செய்கிற ஆட்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கும்போது பல்காக வர்ற ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வின் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறார். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 10th பாயிண்ட், பி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறார். எஃபெக்டிவ் ஐடியாஸுக்கு என்றைக்குமே வந்து ஜெஃப் பெசாஸ் முழு கவனம் கொடுப்பாரு. அதாவது வந்து அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் எதாக இருந்தாலும் என்னென்னா, ஒரு சீனியர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நோட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா சைலண்ட்டாக அதை வந்து படித்து பார்ப்பாங்க. மீட்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி புதுசாக வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதாவது வந்து புதுசாக வர்ற ஸ்டாஃப்ஸு, கொலீக்ஸு யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட் அந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்குங்க. இந்த 10 பாயிண்ட் ரூல்ஸை வந்து வச்சு தான் வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஜெஃப் பெசாஸ் பெரிய அளவில் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு புக் ஸ்டாலாக தான் இருந்திருக்கு, ஆன்லைன் புக் ஸ்டோர் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு புக்கை வந்து விற்கிறதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணி விற்றுட்டு இருந்திருக்காங்க. அதை படிப்படியாக வந்து ஒரு 20 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க், 20 இயர்ஸ் விஷனில் இதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு கொண்டு வர முடியுதுன்னா, கண்டிப்பாக நீங்களும் கவனமாக தெளிவாக வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக பெரிய அளவில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து
நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.